ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஆர்சி டாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் ஆர்சி கார்ஸ் வாங்குற ஐடியாலாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ராமினேட்டர் மான்ஸ்டர் ட்ரக். நீங்கள் ஏகப்பட்ட ஆர்சி கார்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மான்ஸ்டர் ட்ரக் அது எல்லாத்தோட வித்தியாசமான ஒன்று. ஏன்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மான்ஸ்டர் ட்ரக்னால் ஒரு பெரிய காரையே புல் பண்ண முடியும். கேட்குறதுக்கு நம்புறபடி இருக்காது, பட் இந்த ஆர்சி காரால் கண்டிப்பாக புல் பண்ண முடியும். உங்கள் கார் எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுன்னா கூட இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை வச்சு நீங்கள் புல் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த மான்ஸ்டர் ட்ரக் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஸ்பீடாகவும் போகும். இந்த மான்ஸ்டர் ட்ரக்கோட டிசைனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. Traxxas RUSTLER. இது ஒரு அமேசிங்கான ஆர்சி கார். இந்த காரை நீங்கள் எந்த மாதிரி ரோட்டில் வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம். இதோட டயர் பெருசாக இருக்கனால இந்த கார் எந்த மாதிரி ரோட்டில் வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். இந்த கார் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்சோ ட்ரைவ் பண்ணும்போது பேலன்ஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் ஹில் சைடில் கூட இந்த காரை தாராளமாக ஓட்டலாம். பார்க்குறதுக்கும் ஸ்டைலாக இருக்குது. Aarma Crew Cab. இது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு யூனிக்கான ஆர்சி கார். இந்த கார் ரொம்பவே ஸ்பீடாக போகும். எந்த அளவுக்குனா இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த காரை நீங்கள் என்ன தான் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாலும் பேலன்ஸாக இருக்கும். ஆல்சோ இதில் நீங்கள் ட்ரிஃப்ட்லாம் கூட நல்லாவே பண்ணலாம். மவுண்டன் ஆர் ஹில் சைடில் கூட இந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இந்த காரோட கலர் பற்றி சொல்லியே ஆகணும். ப்ளூ அண்ட் பிளாக்னு ஒரு நல்ல காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆர்சி கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். Parrot ஜம்பிங் சுமோ. நீங்கள் ட்ரோனை பறக்க விட்டு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ட்ரோன் தரையில் போகும். ஆக்சுவலி இதில் அண்ணன் தம்பி மாதிரி 2 ட்ரோன் கொடுத்துருவாங்க. ஒரு ட்ரோன் தரையில் போகும், இன்னொரு ட்ரோன் அப்படியே பறக்கும். இந்த சுமோன்ற ட்ரோன் தரையிலே ரோல் ஆகிட்டு போகும். ஆல்சோ இது பெரிய பெரிய ஜம்ப்ஸ்லாம் கூட பண்ணும். இந்த 2 ட்ரோன்லையுமே கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் ரெக்கார்ட்லாம் கூட பண்ணிக்கலாம். ஓவராலாக கிட்ஸுக்கெலாம் அந்த ட்ரோன் ரொம்பவே பிடிக்கும். விளையாடுறதுக்கும் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். Boat Velas 29. நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆர்சி கார்ஸ். ஆனால் இது ஒரு ஆர்சி போட். இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாண்ட் இல்லை ரிவரில் ட்ரைவ் பண்ணலாம். ஆல்சோ இந்த போட் ரொம்பவே ஸ்பீடாகவும் போகும். இந்த போட்டோட ஸ்டார்ட் அப் ரொம்பவே வேகமாக இருக்கும். ஆல்சோ இந்த போட்லேயே கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போட்டை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஆர்சி போட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த போட் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கெஸ்டர் கண்ட்ரோல் ஆர்சி கார். நார்மலாக ஆர்சி கார்லாம் நீங்கள் ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காரை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்டோட மூவ்மெண்ட் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேண்டு மாதிரி தந்துடுவாங்க. அதை எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையில் கொடுக்குற மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கார் ரியாக்ட் பண்ணும். இந்த காரோட பாடி அண்ட் ஷேப் ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த கார் கவுந்துருச்சுன்னா அதுவாகவே அட்ஜஸ்ட் ஆகி அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த காரை நீங்கள் எந்த மாதிரி சர்ஃபேஸில் வேணாலும் ஓட்டலாம். இந்த காரை நீங்கள் ஹேண்டில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இது கூட ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா ரிமோட் வழியாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Allcaca வாட்டர் ஸ்டண்ட் கார். இந்த கார் தரையிலையும் போகும் அண்ட் தண்ணிலையும் போகும். இந்த காரோட ஷேப் அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஆல்சோ இந்த கார் ரொம்பவே லைட் வெயிட்டும் கூட. ஓவராலாக நீங்கள் லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்துலையுமே ஓட்டுற மாதிரி ஒரு ஆர்சி கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ எந்த டாப்பிக்கில் போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.